Hi everyone. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லெசன் 1 மெட்டாலஜியோட புக் இன்சைட் 1 மார்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோஃபா நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையுமே ஒரே ஒரு வருஷம் செப்டம்பர் 20 மட்டும்தான் எனக்கு புக் இன்சைட் கொஸ்டின் லெசன் 1லேருந்து வந்திருக்கு. மற்றபடி மற்ற எல்லா பேப்பர்ஸ்லையுமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படி சப்போஸ் புக் இன்சைட் கேட்டால் நம்ம எந்தெந்த டாபிக்ஸை தரவாக பார்த்துக்கிறோம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் மெட்டல்ஸ் அண்ட் அதோட ஓஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அவுட் ஆஃப் திஸ் 4 அயனோட ஓர் என்னது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெமடைட், இது எனக்கு அயனோட ஓர். அடுத்து பார்த்தீங்கன்னா குப்ரைட், இதோட நேம்லேயே ஸ்டார்டிங்லேயே சியூ வந்துருச்சு, அப்போ இது எனக்கு காப்பரோட ஓர். பாக்ஸைட், இது நமக்கு நல்லா தெரியும், இது அலுமினியமோட ஓர். அண்ட் கெலினா அப்படின்றது சல்ஃபேட் ஓர். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அவுட் ஆஃப் திஸ் ஓர் ஒரு பர்டிகுலர் மெட்டலில் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு அதோட ஓர் என்னன்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே அயனோட ஓர் எனக்கு ஹெமடைட். இப்போ அடுத்து எந்த மெத்தடுக்கு எந்த டைப் ஆஃப் ஓர் எனக்கு அப்ளிகபிள் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன்றது எனக்கு சல்ஃபைட் ஓர்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த மாதிரி நமக்கு நிறைய டாபிக்ஸ் நம்ம லெசன் 1ல் படிச்சிருக்கோம். கிராவிட்டி செப்பரேஷனா அது எனக்கு கோல்டுக்கும் ஆக்சைடுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். மேக்னெட்டிக் செப்பரேஷனா ஃபெரோ மேக்னெட்டிக் ஓர்ஸுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். அப்போ எந்த மெத்தடு எந்த ஓருக்கு அப்ளிகபிள் ஆகும் அதை படிச்சுக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ், இது அந்த லெசனோட கடைசி ஒரு 2 பேஜஸில் கொடுத்துருப்பான். இதுதான் எனக்கு செப்டம்பர் 20 புக் இன்சைட் 1 மார்க்காக கேட்டிருக்காங்க. லெட் மீ ஷோ யூ. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, செகண்ட் கொஸ்டினா த மெட்டல் விச் இஸ் யூஸ்ட் இன் பேக்கிங் மெட்டீரியல் ஃபார் ஃபுட் ஐட்டம்ஸ். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிங்க்கு, ஜிர்கோனியம், அலுமினியம் அண்டு கோல்டு. இது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், அலுமினியம் தான் இதோட பர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அப்போ சோஃபா இது வரைக்கும் நடந்து முடிஞ்சு எனக்கு பப்ளிக் எக்ஸாமில் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து புக் இன்சைட் கொஸ்டின் வந்திருக்கு. மற்ற எல்லா வருஷமும் எனக்கு புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் மட்டும்தான். ஆனால் அதுலேயும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது கொஸ்டின் தான் கேட்குறாங்களே தவிர எந்த ஒரு புக் பேக் 1 வேர்ட்ஸும் எனக்கு ரிப்பீட் ஆகவே இல்லை லெசன் நம்பர் 1லேருந்து. ஓகே, அப்போ இந்த டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் தெளிவாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம மெட்டலர்ஜிலேருந்து புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம இதில் ஃபுல் மார்க்ஸ் கெயின் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் பற்றி டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட கெம் பைட்ஸ் அப்படின்ற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.